La 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 la. வணக்கம். இட்ஸ் எ நியூ ஃபார்மேட் ஆஃப் வீடியோ. ஸோ பிஃபோர் கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அந்த என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் ஒரு டு டூ லிஸ்ட்டே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வீடியோ. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ காய்ஸ். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் 2024 ரேங்க் லிஸ்ட் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நானும் உங்களை மாதிரி தான் எப்படா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. மேபி இந்த வீக்குக்குள்ளே ரிலீஸ் ஆனால் தான் கண்டிப்பாக வந்து ஆக்சுவலாக நவம்பர் மந்த் நம்ம போய் காலேஜ் சேர்த்து கரெக்டாக இருக்கும், அகாடமிக் இயர் இருக்கும். கண்டிப்பாக வந்து நவம்பர் மந்த் இந்த வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு அக்டோபர் 10ங்கிற மாதிரி கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் அவன் சொல்கிறேன் இது கன்ஃபார்ம் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் சொல்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. www.tnhealth வெப்சைட்டில் ரிலீஸ் ஆனாதான் எல்லாமே ரிலீஸ் ஆனாதான் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங் ஷெடியூலாக இருக்கட்டும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு www.tnhealth வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் கன்ஃபார்ம். இது ஒரு வேளை நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து AA கவுன்சிலிங் ரவுண்ட் 3 பேரலாக நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது கன்ஃபார்ம் கிடையாது. மேபி அக்டோபர் 10க்கு மேலே சான்சஸ் அதிகமாக இருக்குது கவுன்சிலிங் நடக்க. ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் தட். இப்போ நம்ம வீடியோவுக்கு வருவோம். என்ன பண்ணணும் பிஃபோர் கவுன்சிலிங்க்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு பெஸ்ட்டு காலேஜ் ஒன்று சூஸ் பண்ண போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னலாம் க்ரைட்டீரியாவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மேஜர் திங் ஸோ ஆயுஷ், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி இந்த 4 கோர்ஸில் எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள், அந்த உங்களுக்கு என்ன பிடிக்க போகுது, அதுதான் மேஜர் திங். ஸோ சில பேருக்கு சித்தா பிடிக்கலாம், சில பேருக்கு ஆயுர்வேதா பிடிக்கலாம், சில பேர் ஹோமியோ பிடிக்கலாம், சில பேர் யுனானி பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. ஏன் அதை சொல்கிறேன்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு கோர்ஸை பற்றி நம்ம சர்ச் பண்ணும்போது தான் அதோட மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கோப் என்ன, அந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அண்ட் தென் வந்து நம்ம என்னெல்லாம் அந்த கோர்ஸில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் ஆகும். அண்ட் தென் இதுக்கு அவைலபிள் சோர்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சோர்ஸாக இருக்குது இன்டர்நெட். ஓகேங்களா? இன்டர்நெட் இருக்குது, யூடியூப் இருக்குது, அண்ட் தென் ஸோ மெனி ஆஃப் தென் மேக்கிங் கண்டென்ட் ஆஃப் திஸ். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் சோர்ஸ். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ வந்து டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் ஹையர் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக ஜோன் வந்து நம்ம எல்லாமே இன்னொரு ஹேண்டுங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ். ஒரு கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் தென் செகண்ட் என்ன, அவைலபிலிட்டி ஆஃப் த காலேஜஸ். ஸோ வந்து ஒரு கோர்ஸுக்கு உண்டான எவ்வளோ காலேஜஸ் வந்து இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும். இட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட் ப்ராஸ்பெக்டஸில் கண்டிப்பாக அது இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் மேஜர் திங் என்ன அப்படின்னா பேஷண்ட் ஃப்ளோ. நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர், அதனால் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணி ஆகணும். ஒரு காலேஜில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு பேஷண்ட் ஃப்ளோ உள்ள காலேஜில் படித்தோம்னா நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் தென் ஈஸி டு ட்ரீட் த பேஷண்ட்ஸ், அண்ட் தென் ஈஸி டு கன்வே திங். ஒரு புது ஸ்கில் நம்ம வந்து கற்றுக்கிட்டு மாதிரி கண்டிப்பாக இது வந்து இருக்க தான் போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் த காலேஜ். ஒரு காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ், அந்த கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வந்து இப்போ இருக்க மாடர்னைஸ்டு இருக்க எல்லா காலேஜஸுமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. அதே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் நம்ம வந்து பார்த்து அண்ட் தென் வந்து அந்த காலேஜ் படி நம்ம வந்து போகிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஃபுட்டுங்கிறது ஆக்சுவலாக நம்ம வந்து
எல்லா காலேஜ்லையுமே ஒரே மாதிரி தான் ஃபுட் இருக்க போகுது. ஸோ வந்து நம்ம வந்து ஸோ மாறி 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 இருக்க தான் போகுது. ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் இட். நம்ம வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிறோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் இனிஷியலில். ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் இட். அந்த ஃபுட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வந்து லொக்காலிட்டி, ஸோ பிளேசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க வேணும். ஸோ பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அ மேஜர் டவுன் ஏரியாவா அண்ட் தென் ஒரு ரூரல் ஏரியாவா அந்த மாதிரி நம்ம இருக்குது பார்க்க இவ்வளோ விஷயம் இருக்குது பார்க்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் தான் இந்த டு டூ லிஸ்ட். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு காலேஜில் படித்த சீனியர்ஸாக இருக்கட்டும், அந்த டாக்டர்ஸுக்கிட்ட நம்ம போய் பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ நம்ம ஸ்கோப் அண்ட் கெரியர் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நான் என்னென்னலாம் ஆகலாம், அந்த என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த காலேஜில் படிக்கிற சீனியர்ஸ் அண்ட் தென் ஸ்டாஃப்ஸு அந்த உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறது ஒரு மேஜர் திங். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் கவுன்சிலிங் போகும்போது ஆக்சுவலாக எனக்கு யாருமே சொல்ல கிடையாது. நானும் எதனா ஒரு காலேஜில் சீட் கிடைச்சா போதும் எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்தேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். அதுதான் மேஜர் திங். ஆனால் பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சர்ச் பண்ணியிருந்தேன்னா இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதோட பெட்டர் காலேஜ் நம்ம போயிருக்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து இது கொஞ்சம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்ட் ப்ராசஸர் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நம்ம என்ன காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் விஷயம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இதில் வந்து கிளியர் கட்டாக இருந்தோம்னா நாம் வந்து பெட்டர் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுல யாரும் நம்மளை தடுக்க முடியாது. ஆக்சுவலாக சீட் கிடைக்கிது கிடைக்காம போகுது. ஸோ பெட்டர்மெண்ட் ஆஃப் த காலேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ வந்து நமக்கு பை சான்ஸ் வந்து ஒரு சீட் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது ஒரு தப்புமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீட் வந்து போகும்போது ஒரு காலேஜ் ஒரு ஆர்டர் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஒரு காலேஜ் ஒரு ஆர்டருக்காக தான். ஸோ ஃபைனல் அவுட்புட் ஆஃப் திஸ் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலேஜ் ஒரு ஆர்டர். ஒரு காலேஜ் வந்து ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் டோன்ட் யூ காய்ஸ் நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி எல்லாமே ஒன்று தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் அண்டர் த ஆயுஷ் கண்ட்ரோலில் வரப்போகுது. ஸோ சின்ன லைட் டிஃப்ரென்ஸ், இந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த ஸ்டடீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதானே தவிர்த்து அந்த ரேங்க் லிஸ்ட் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தென் பெல் ஐக்கான் தட்டிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் காய்ஸ்.